முதலில் பார்க்கக்கூடிய ராசி மேஷம். அனுகூலம், சந்தோஷம், ஏற்றம். நரசிம்மரை வழிபாடு செய்ய செய்ய மனதில் இருக்கக்கூடிய கஷ்டங்கள் எல்லாம் நிவர்த்தி ஏற்படும். கண்டிப்பாக முதுகு தண்டுவடமும் கால் பகுதிக்கும் உடற்பயிற்சி செய்து கொள்வது சகல விதத்தில் நன்மை தரும். தொடர்ச்சியாக பயணங்கள், தொலைதூரத்திலிருந்து நல்ல செய்திகள், பெரிய மனிதர்களை சந்திப்பது, முதலீடுகளுக்கு அனுகூலம் ஏற்படுவது, உத்தியோகத்தில் ஏற்றம் ஏற்படுவது, வியாபாரத்தில் இருந்த சிக்கல் தீர்வது, யோக பலத்தை அதிகமாக பெறுவது, டக்கு டக்குன்னு தொழில், உத்தியோகம், வியாபாரம், படிப்பு சம்பந்தப்பட்ட டக்கு டக்குன்னு மாற்றங்கள் எல்லாம் செய்து கொள்வது பெரிய சந்தோஷத்தையும் பெரிய நம்பிக்கையும் ஏற்படுத்தி கொடுக்கும். இழுபறியாக இருந்த எல்லா நிலைமையும் படிப்படியாக மாறும். நிலம் சம்பந்தப்பட்ட தொழில், நிலம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் சாதகத்தையும் சந்தோஷத்தையும் அனுகூலத்தையும் தரும். பெரிய மனிதர்களுடைய முதலீடுகள், பெரும் முதலீடுகள் யோக பலத்தை பெற்று தருவது கண்கூடாக பார்க்கலாம். வியாபாரத்தில் இருந்த சிக்கல்கள் தீர்வதெல்லாம் ராஜ்யத்துக்கு உண்டான அனுகூலமாக பார்க்க வேண்டும். சுபகாரிய தடைகள் பரிபூர்ண நிவர்த்தி, தாய் வழி உறவு, தந்தை வழி உறவு மேன்மை அடையக்கூடிய அமைப்பு, அசையாமசையா பொருள் சேர்க்கை, வேற்றுமொழி மனிதர்களால் ஆதாயம், முதலீடுகளுக்கு குறைவு இருக்காது. தனிப்பட்ட முறையில் ரொம்ப நாட்களாக திட்டமிடாத காரியத்தின் போக்கிலேயே வாழ்ந்திருப்பீர்கள். அதெல்லாம் மாற்றி திட்டமிட்டு வீண் விரயங்களை தடுத்து, அதுதான் மேஷத்துக்கு முக்கியம். ஒரே செலவு, என்ன செலவுனே தெரியாது. தானங்கள் கொடுத்தாலும் அளவுக்கு மீறி கொடுப்பீர்கள். அதெல்லாம் சிஸ்டம் ஆக்கி எல்லாவற்றிலும் தேவையான விஷயத்தை மட்டும் சரியாக செய்து முடிப்பதும், அதன் மூலயமாக பலவிதமான அதிர்ஷ்டங்களை பெறுவதும், சேமிப்புக்கு அதிக முக்கியத்துவம் கொடுப்பதும், திட்டமிட்டு குடும்பத்தை பற்றி மறந்திருப்பீர்கள். அதெல்லாம் மாறி பொங்கலிலிருந்து நிறைய சந்தோஷமான மாற்றங்கள், நிறைய ஆச்சரியத்தக்க முன்னேற்றங்கள், யோக பலத்தை அதிகமாக பெறக்கூடிய ராசிக்காரர்கள் மேஷ ராசிக்காரர்கள்.